வெல்கம் டு டெக்வேர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, Node.js எப்படி உங்கள் விண்டோஸ் 10 லேப்டாப் ஆர் பிசியில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து Node.jsல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து Node.jsோட இன்ட்ரோடக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதுக்கடுத்து Node.jsனை பற்றின கோடிங் மூலிமா நம்ம கற்றுக்கிட்டு Node.js எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க இப்போதைக்கு Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் Node.jsன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க் nodejs.org இது செலக்ட் பண்ணி என்ட்ரு ஆகிக்கோங்க உள்ளக்க. இதான் Node.jsோட ஹோம் பேஜ். ஸோ இதில் தான் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், நீங்கள் லேர்ன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் டவுன்லோட் Node.jsன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர், அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு Node.js டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த இதை டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டாலேஷனுக்கான இது காமிக்குது. இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு இது அக்ரிமெண்ட்ஸ், அதை க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எந்த பாத்தில் உங்களுக்கு இந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆக போதோ அந்த காமிக்கும். நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது டிஃபால்ட்டாக இதே இருக்கட்டும். எனக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கோங்க, இல்லைனா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டால். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபினிஷுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ப்ரௌசரை இப்போ மினிமைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டார்ட்டில் நீங்கள் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து சஜஷன் ஆகும். கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கோம். இப்போ நோட் இன்ஸ்டால் இருக்குல்ல, அதோட வெர்ஷன் பார்க்குறதுக்கான ஒரு கமெண்ட் நோட் ஸ்பேஸ் மைனஸ் வெர்ஷன் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் நோடு இன்ஸ்டால் இருக்கோ அது காமிக்கும். அதுக்கடுத்து நோடுன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஓகே, இது நோடு அப்படியே ரன் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு இது கன்சோல் டாட் லாக் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே போய் ஐஃபோனில் உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ. இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு ஐஃபன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்த வேண்டியதான். என்ட்ரு வந்துருச்சு.
இது இந்த பிரிண்ட் ஆஃப் அந்த இது மாதிரி தான், சிஎட் மாதிரி தான். உங்களுக்கு என்ன உள்ளக்க ப்ராக்கெட்டில் கொடுத்தீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு அவுட்புட்டாக காமிக்கும். இப்போ இது வந்து அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் அப்படி இங்கே அவுட்புட்டாங்க. இப்போ கரண்ட் வெர்ஷனுக்கான நோடு இதையும் பார்த்துருக்கோம். என்ன நோடு வந்து யூஸ் பண்ணுறோம் அதுவும் இங்கே ஒரு சின்னதாக ஒரு இதை அவுட்புட் மட்டும் பார்த்துருக்கோம். அவ்வளோதான்.